தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை தமிழகம் மட்டுமின்றி உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களால் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆனால் நாமக்கல் மாவட்டம் சிங்கிலிப்பட்டி ஊராட்சியில் பொங்கல் பண்டிகையை மக்கள் முற்றிலுமாக தவிர்த்து வருகின்றனர். இவர்கள் பொங்கல் பண்டிகையை கடந்த 3 தலைமுறைகளாக தவிர்க்கும் வினோத பழக்கத்தை கடைபிடித்து வருகின்றனர். விவசாயத்தை பிரதான தொழிலாக கொண்ட இக்கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இவர்கள் மக்காச்சோளம், மரவள்ளி கிழங்கு போன்றவற்றை பயிரிட்டு வருகின்றனர். விவசாயிகள் நிறைந்த கிராமம் என்பதால் பெரும்பாலான வீடுகளில் ஆடு, மாடு, கோழி போன்ற கால்நடைகளை வளர்த்து வருகின்றனர். இக்கிராமத்தில் முன்னோர்கள் பொங்கல் பண்டிகையை சமத்துவ பொங்கலாக கொண்டாடி வந்துள்ளனர். இதேபோல ஒருமுறை ஊரின் நடுவே பொங்கல் படையல் வைத்து வழிபாடு நடத்த தயாரான போது நாய் ஒன்று படையலை சாப்பிட்டு விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஊருக்கு தீமை வந்துவிடும் என்று எண்ணிய முதியவர்கள் அன்று முதல் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதை இல்லை என்று முடிவு செய்ததாக சொல்லப்படுகின்றது. நாங்கள் விவசாயிகளுடைய பாரம்பரியமான பொங்கல் பண்டிகை எங்கள் ஊரில் எப்போவுமே காலங்காலமாக கொண்டாடுறதில்ல. ஏன்னா எங்களுக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள்லாம் ஏதோ பொங்கல் வச்சு கொண்டாடும் போது அதில் நாய் சாப்பிட்டுருச்சு, பொங்கல் தீண்டத்தகாத ஒரு தீய செயல் நடந்ததுனால பொங்கல் வைக்கிறதில்ல. எல்லாம் மற்ற ஊர் மாதிரி எல்லா இதுலேயும் விளையாட்டு போட்டி மற்ற விசேஷங்கள்லாம் எல்லாமே நடக்கும். ஆனால் மாட்டு பொங்கல் தவிர்த்து மீதி எல்லாமே எங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதனை அடுத்தடுத்து வந்த சந்ததியினரும் தொடர்ந்து இந்த பழக்கத்தை கடைபிடித்து வந்ததாகவும், ஆனால் சமீபத்தில் சிலர் பொங்கல் பண்டிகை கொண்டாட முயற்சி மேற்கொண்ட போது அவர்கள் வீட்டில் வளர்த்து வந்த கால்நடைகள் திடீரென இறந்து போனதாகவும், இதனால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதி மக்கள் சிங்கிலிப்பட்டியில் பொங்கல் வைப்பதையே கைவிட்டனர் என்கின்றனர் கிராம மக்கள். மறுபடியும் ஆரம்பித்தாங்க, ஒரு சிலர் பொங்கல் வச்சாங்க. அது ஏதோ ஒரு சிலர் வீட்டில் ஏதோ ஒரு மாடு இறந்துருச்சு அப்படின்னா அந்த ஒரு பயம் அவங்களுக்கு இருக்க மாட்டேங்க. நாய் பூந்துட்டுன்னா அதுதான் காரணம் தான். அதை நம்பிக்கிட்டு மூட நம்பிக்கையாக வச்சிருக்கிற யாரும் மாடு கொடுப்போம் எல்லாமே போடுவோம். பொங்கலை மட்டும் வழக்கம் போல் இந்த ஆண்டும் தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்ட நிலையிலும் கூட சிங்கிலிப்பட்டி ஊராட்சியில் மட்டும் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படவில்லை. பழங்கால முன்னோர்களின் வழக்கப்படியே எங்கள் கிராமத்தில் பொங்கல் வைக்கவில்லை. பல கிராமங்களில் பொங்கல் வைத்து விளையாட்டு போட்டிகள் நடத்தி உற்சாகமாக கொண்டாடுவர். எங்கள் கிராமத்தில் விளையாட்டு போட்டிகள் நடைபெறும். ஆனால் பொங்கலை தவிர்ப்பதால் அன்று கிராமமே அமைதியாக காட்சியளிக்கும். இதனால் எங்கள் கால்நடைகளை காப்பாற்றும் நோக்கில் பொங்கலை நாங்கள் தவிர்த்து வருகிறோம் என்கின்றனர் அப்பகுதியை சேர்ந்த மக்கள். விளையாட்டு போட்டி இப்போ இந்த வருஷம் கூட நடந்து 25 வருஷமா விளையாட்டு போட்டி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. மற்றபடி மாட்டு பொங்கலை தவிர்த்து மீதி எல்லா விசேஷமும் பொங்கலுக்கு உண்டான எல்லா வேலைகளையும் நாங்கள் செஞ்சுருக்கோம். கால்நடைகளுக்கு இல்லை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடம்பு செல்லாமல் போது இது மாதிரி அந்த ஒரு சின்ன பிரச்சனை இருக்கிறதுனால அது யாருமே முயற்சி எடுக்கிறதில்ல. பொங்கல் பண்டிகையை தவிர்ப்பதற்காக இக்கிராம மக்கள் கூறும் பதில் மக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லை என்பதை காட்டியுள்ளது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இந்த கலாச்சாரங்கள் மாறணும், இந்த மூட நம்பிக்கை மாதிரி நல்லது நடக்கணும்னு நினைக்கணுங்க. நம்ம நல்லது எடுத்துக்கிட்டா அது நல்லதாகவே நடக்கும். சத்தியம் செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் காதர் பாட்ஷாவுடன் செய்து கொள்ளும்.